ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன மாதிரி நம்ம லெவல்ஸ் எல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், நம்ம சேனலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண லிங்க் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பும் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த லிங்கை பயன்படுத்தி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே பிகினர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய புதிய நண்பர்களுக்கான ஒரு சேனல். ஸோ புதுசாக இருக்கவங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து எளிய முறையில் மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எங்கே எடுக்கணும், எக்ஸிட் எங்கே பண்ணணும் அப்படின்ற எல்லா லெவல்ஸுமே தந்துடுவோம். ஓகே கைஸ், இந்த வந்து ஃபிப்னாச்சி சார்ட் வந்து நான் நேற்றே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் பாருங்கள், நம்ம சொன்ன லெவல் அப்சைடில் வந்து 25,934க்கு மேலே தான் வந்து என்ட்ரினே சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு 25,990, அதாவது 26,000 ரவுண்டு பிஎஸ்ஐ வேல்யூ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலேயே வந்து கன்சால்டேஷன் ஜோன் பண்ணிட்டான். ஸோ கரெக்டாக இந்த பாக்ஸ் ஜோன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு ஒரு மணி வரைக்கும் நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டான். ஒரு 1.25 தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பித்தேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் நானே மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். ஸோ இந்த கன்சல்டேஷன் ஜோனில் வந்து நான் என்ட்ரி எடுத்துகிட்டு கால் அண்ட் புட் ரெண்டு சைடுமே என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்டில் இருந்தேன். பட் திரும்பவும் வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனில் வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைமில் புக் பண்ணிட்டேன். சரிங்களா? அதுக்கு மேலே என்னால் முடியல. நைட் ஷூட் பார்த்துட்டு வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அரௌண்ட் ஒரு 6,000 to 8,000 வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நான் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழுவான்னு தெரியும். அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல தூக்கத்தை. ஸோ அதனால் போய்ட்டு தூங்கிட்டேன். தூங்கி ஏஞ்சி மார்க்கெட் பார்த்தா நல்ல நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு ஃபால். ஸோ அது எது வரைக்கும் ஃபால் ஆயிருந்தான்றது நம்ம இந்த ப்ரீமியம் பேஸ்டு நம்ம லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். இந்த 26,000 கால் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம பிஇபி என்ட்ரி லெவல் வந்து 138 தந்திருந்தோம். இந்த லெவல் எல்லாமே நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் கைஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். சரிங்களா? 1 day பிஃபோரே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ 26,000ன்றது இந்த 138 வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 2600க்கு வந்து 151 இம்பார்ட்டன்ட் லெவல். அதோட எஸ்எல் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 107 இந்த ஸ்டாப் லாஸ் சென்ட்ரிலேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம் சான்ஸ் கிடச்சிதுன்னா. அதாவது மார்க்கெட் வந்து 26,000ல் இருக்கும்போது ஓடிஎம் ஆப்ஷனாக இருக்கும் 2600. அந்த இடத்துல நீ வந்து அவன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான், ஸ்டாப் லாஸ் என்ட்ரி 107 எடுத்துட்டான் அப்படின்னா அடுத்து அவன் 151 நோக்கி போவான். ஸோ இதான் லாஜிக். ஸோ அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து தான் கால் அண்ட் புட் ரெண்டு சைடும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் டைரக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் கைஸ். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி 138 லெவலில் மார்க்கெட் வந்து ஓப்பன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 138 ரீடெஸ்ட் கீழே வந்து பண்ணோம். ஓப்பன் ஆனது மேலே 138க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். 161 ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணி நம்ம பிரேக் ஈவன் பாயிண்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். க்ளோஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் மாதிரி நம்ம டார்கெட் எல்லாமே அதுக்குள்ள அச்சீவ் பண்ணிட்டோம். R1, R2, R3, R4 இந்த 4 டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டா 204ன்றது நம்ம டார்கெட். 26,000க்கு நம்ம தந்திருந்த டார்கெட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 33 பாயிண்ட் நம்ம தந்திருக்கோம். மொத்தத்தில் நமக்கு இதில் 26,000 கால் ஆப்ஷன் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட் கேண்டில் மொமெண்டம் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க. 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த ஹை லெவலில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து அதன் அடிப்படையில் ட்ரேட் எடுத்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அடிப்படையில் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் 26,000 கால் ஆப்ஷனில். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் மொமெண்டமில். சரிங்களா? கால் சைடில் கேப் அப் ஓப்பன் ஆனதுனால மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ் கால் சைடில் தந்திருப்போம். ஸோ 26,100 கால் ஆப்ஷன் பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த எஸ்எல் என்ட்ரி 107 நான் சொன்னேன்னா இப்போ தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த எஸ்எல் என்ட்ரி 107. ஸோ அதை அடிப்படையில் நம்ம பார்த்து கூட ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ அதன் ஓப்பன் ஆனது 101 புள்ளியில் ஓப்பன் ஆனால் கீழே வந்தது 91, 10 ரூபா கீழே போயிட்டு திரும்பவும் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்டில் நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கு கீழே இருக்க லோ வந்து நீங்கள் வந்து எஸ்எல்லாக வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம தந்திருக்க 85 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலில் நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கலாம். சரிங்களா? குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 ருபீஸ் நீங்கள் எஸ்எல் வைக்க கற்றுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களோட டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா நீங்கள் வாங்கின பிரேக் ஈவன் பாயிண்டில் நீங்கள் வந்து உங்கள்
எஸ்எல்ல வந்து ட்ரெயிலிங் எஸ்எல் வந்து நீங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். 107 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா அவன் திரும்பவும் வந்து ரீடெஸ்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்சைடில் இருக்க பிரேக் ஈவன் பாயிண்ட்டை போய் டச் பண்ணுவோம். அதுக்கு மேலே இருக்க டார்கெட்டை நோக்கி போவோம். அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரெயில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா ட்ரெயில் பண்ணாதீங்க. ஒன்ஸ் அந்த கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஒன்று எஸ்எல்ஏ தர ரெடியாக இருக்கணும், இல்லைனா டார்கெட்டை அச்சீவ் பண்ண ரெடியாக இருக்கணும். உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவேன். ஸோ என்னால் அதிக நேரம் ட்ரேடில் இருக்க முடியாதுன்னா நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவேன் கைஸ். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். எப்படி என்ட்ரி எடுக்கணும், ஸோ எப்படி நம்ம ஃபுல்லாக டார்கெட்டை ட்ரெயில் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். ஓகே கைஸ், மார்க்கெட் வந்து அதுக்கப்புறமேட்டு திரும்ப வந்து 26,100க்கு மேலே ஏன் போகலன்றதை நீங்கள் யாராவது நோட் பண்ணீங்களா? அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26,200 கால் ஆப்ஷன் என்ன ஆயிருக்கான் பாருங்கள். unable to reach stop loss entry 131 level weakness. ஸோ அவன் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் சப்போர்ட் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ ஓப்பன் ஆகிட்டு அவனால் என்ன பண்ண முடியல, மேற்கொண்டு சஸ்டெயின் பண்ண முடியல. அப் டு இந்த 131 லெவலில் போய் அவன் டச் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தான்னா கண்டிப்பாக மார்க்கெட் இன்னைக்கு 26,200க்கு மேலே போயிருக்கணும். அதுக்கு போகாததுக்கு மெயின் காரணம் என்னென்னா இவனால் அந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரின்ற முக்கியமான அந்த இடத்த சப்போர்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியல, ரீச்சே பண்ண முடியல. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,200 புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்க. ஸோ இவன் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரியை கீழே வந்து பிரேக் பண்ணி க்ளோஸே வைக்கல. 131 அப்படின்ற லெவலில் 125 வரையும் வந்துட்டு திரும்ப வந்து க்ளோஸ் வைக்காமல் மேலே போயிருப்பான் பாருங்க. ஸோ இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்துட்டான். 200 ஸ்ட்ராங் ஆகிட்டான்றது இங்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ 200 கால் ஆப்ஷன் வந்து 26,200 கால் ஆப்ஷன் வீக்காக இருக்கான். 26,200 புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த எஸ்எல் என்ட்ரியை வச்சு தெரிஞ்சுக்கணும். அவன் எஸ்எல் என்ட்ரி கிட்ட போகவே இல்லை. இவன் எஸ்எல் என்ட்ரியை பிரேக் பண்ணி கீழே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் வைக்கல. அதாவது கீழே வந்து டச் பண்ணி 125 வரையும் டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டான். அந்த எஸ்எல் என்ட்ரிக்குள்ளே 131ன்ற அந்த லெவலுக்குள்ளே வந்துட்டான். ஸோ இவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. இங்கே எஸ்எல் என்ட்ரி இங்கே ஸ்ட்ராங்கான ஒன்று என்ன ஆயிடுச்சாங்க, மார்க்கெட்டு கீழே விழ ஆரம்பிச்சிட்டான். டைம் பார்த்துக்கோங்க, 12:30 மணி, இங்கே 12:30. ஸோ நம்ம டைமுக்கு இந்த டைம்லேயே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் அடிச்சிட்டான். கால் சைடில் மூமெண்டம் போக மாட்டான், புட் சைடில் தான் மூமெண்ட் அப்படின்றத தெளிவாக காட்டிட்டான் பாருங்க. ஸோ இந்த ஜோன்லேருந்து கரெக்டாக பாருங்கள் 12:30 இந்த ரெட் கேண்டில் வந்திருக்கானா. ஸோ கரெக்டாக இந்த 102, 103, 26, 103ன்ற லெவலை அவனால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படின்றதுனால அவன் வந்து கீழே விழுந்துட்டான் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் விழ ஆரம்பித்தவன் கரெக்டாக அந்த கன்சால்டேஷன் பாக்ஸை பிரேக் பண்ணி கீழே நல்லா இந்த ஓப்பன் அதாவது ஃபஸ்ட் கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணும்போது அதுக்கப்புறம் பாருங்கள் இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஸோ எவ்வளோ சாலிடாக விழுந்திருக்கான் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டவுன்ஃபால் கேட்ச் பண்ணியிருந்தால் கூட 141 பாயிண்ட் கேட்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கேண்டிலோட லோ அதை மார்க் பண்ணி கூட ஒரு சில ட்ரேட் எடுப்பீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம தரக்கூடிய லெவலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக ரீடெஸ்ட் பண்ணுறான்றதை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் டபுள் டாப் மாதிரி இந்த இடத்துல வந்து கீழே பிரேக் பண்ணால் 25,998 பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணி கரெக்டாக 998 26,000 பிஎஸ்ஐ லெவலில் கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் எடுத்து கீழே ஃபாலோ இருக்கா 140 பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ இதான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் அக்யூரசி. இங்கே பாருங்கள். ஸோ ஆஃப்டர் டுக் சப்போர்ட் எஸ்எல் என்ட்ரி டு பிஇபி 44 பாயிண்ட்ஸு. பிஇபியில் 176 டு டார்கெட் தேர்ட் லெவல், டார்கெட் 3. ஸோ அது வரைக்கும் போயிருக்கான். மொத்தம் 282 அந்த லெவல் 282 வரையும் போயிருக்கான். ஓவராலாக 102 பாயிண்ட்டு. மொத்தத்தில் 102 ப்ளஸ் எஸ்எல் என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா 146 பாயிண்ட் நமக்கு 26,200 புட் ஆப்ஷனில் கிடச்சிருக்கும். அடுத்து 26,100 புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். நமக்கு இன்றைக்கி கால் சைட்லேயும் மொமெண்டம் கிடச்சிது, புட் சைட்லையும் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சைடுமே சைட்வைஸ் மாதிரி ப்ரீமியத்தை கரைச்சிருக்கான் மார்க்கெட். கரைச்சிட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் கரெக்டாக வந்து ஒரு 1 o'clock, ஏதாவது இங்கே குவைட் டைமுக்கு நினைக்கிறேன் 1 o'clock, குவைட் தான் இந்தியா, ஓகே 12:45 to 1 o'clock அந்த டைமில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து புட் சைடில் நல்ல ஒரு மொமெண்டம் வந்திருக்கும். 26,100 புட் ஆப்ஷன் பாருங்கள். ஸ்டாப் லாஸ் என்ட்ரி 107 கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டான். சரிங்களா? 1:30 மணிக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து பிரேக் இன் பாயிண்ட் வரையும் போயிட்டு அங்கேருந்து அதுக்கு மேலே R2 டார்கெட் வரையும் போயிருக்கான். போயிட்டு நமக்கு 50 பாயிண்ட் தந்திருக்கான். பிரேக் ஈவன் பாயிண்டில் நீங்கள் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் கூட அதுக்கு கீழே வந்து எஸ்எல்லை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டில் தான் புக் பண்ணேன். நான் சொல்கிறது ஈஸி தான், பட் எனக்கு அந்த டைமிங்கில் வந்து ட்ரேட் பண்ண முடியல, நான் தூங்க போயிட்டேன். அதனால தான் இன்றைக்கி இந்த ட்ரேடை நான் வந்து லாஸ்ட்டில் புக் பண்ணேன். ஸோ லாஸ்ட்டில் இருந்தாலும்
அட் த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து ரெக்கவர் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. ஸோ ராங் என்ட்ரி பண்ண மாட்டேன் என்றைக்குமே. ஸோ கரெக்டான என்ட்ரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த கன்சல்டேஷன் ஜோனில் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு 7:00 போல் தான் வந்து நான் என்ட்ரி எடுத்தேன். இங்கே குவைட் டைமுக்கு 7:15க்கு. ஸோ அந்த இன்பிட்வீன் வந்து நல்ல கன்சல்டேஷன் உங்களுக்கு பார்த்தா தெரியும், டைமிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு 9லேருந்து ஒரு 10:30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10:30, 11 வரைக்குமே நல்ல ஒரு கன்சல்டேஷன். ஸோ அந்த சைட்வேஸில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 6,000 to 8,000 வந்து நான் வந்து லாஸ் புக் பண்ணேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இந்த கேம். ஸோ நம்ம ட்ரேடிங்கில் எல்லாரும் எவ்வளோ தான் பெரிய ஆளாக இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும். நம்ம ஒரு சில நாள் தவறுகள் செய்வோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது இயல்பு தான். ஸோ ஏன்னா நம்ம எமோஷன்ஸ் வந்து நம்ம கையில் இருக்காது. ஸோ எல்லா நாளும் நம்ம கண்ட்ரோலாக இருக்க முடியாது. ஒரு சில நாள் ஓவர் ட்ரேடிங் பண்ணிவிடுவோம், இல்லை ஓவர் எமோஷன் ஆகிட்டு நம்ம லாஸை ரெக்கவர் பண்ணணுன்ட்டு ஒரு சில தவறான முடிவுகள் எடுத்து நம்ம வந்து நம்ம ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த லாஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், இது சின்ன லாஸ்ன்றதுனால ஓகே. நீங்கள் இதுவே பெருசாக லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் திரும்ப கேபிட்டலில் கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ என்னால் வந்து லாஸஸை வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து திரும்பவும் வந்து அது இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்னால் ரீஇன்வெஸ்ட்டும் பண்ண முடியும். அதனால் வந்து லாஸை ரெக்கவர் பண்ணவும் முடியும் எனக்கு. ஸோ எப்போ ரெக்கவர் பண்ணணும்னு தெரியும் எனக்கு. சரிங்களா? அதனால் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க கரெக்டான அந்த பிஇபி லெவல் வந்து லிமிட் ஆட் எக்ஸிக்யூட் ஆனால் ட்ரேட் எடுங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எஸ்எல் போடுங்க. 5 to 10 பாயிண்ட்ஸ் இல்லை 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் உங்களால் எஸ்எல் வைக்க முடியும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா மட்டும் அந்த மாதிரி பெரிய எஸ்எல் வைங்க, இல்லைனா வைக்காதீங்க. சரிங்களா? ஓகே கைஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ 26,000 வந்து அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், 26,000 புட் ஆப்ஷனும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பாட்டம் சப்போர்ட் 73 அந்த ஜோன்லேருந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எஸ்எல் என்ட்ரி 93 அதில் வந்து சப்போர்ட் எடுத்தவன் பிரேக் டவுன் பாயிண்ட் வரையும் போயிருக்கான் பாருங்கள். இதுதான் வந்து லாஜிக். ஸோ ஒருத்தர் மேலேருந்து கீழே விழுகிறான்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் பிலோ இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ அதுக்கு கீழே வரான் அப்படின்னா அவன் வந்து பிரேக் டவுன் பாயிண்ட்டை நோக்கி வருவான். பிரேக் டவுன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணானா எஸ்எல் என்ட்ரி நோக்கி வருவான். எஸ்எல் என்ட்ரி பிரேக் பண்ணால் பாட்டம் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுவான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் லாஜிக். இல்லை ஒருத்தர் மேலே போகிறான் அப்படின்னா பாட்டம் சப்போர்ட்லேருந்து எஸ்எல் என்ட்ரி நோக்கி போவான். எஸ்எல் என்ட்ரிலேருந்து பிரேக் இவன் பாயிண்ட்டை நோக்கி போவான். அதுக்கு மேலே போனான்னா டார்கெட்ஸை நோக்கி போவான், இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸை நோக்கி போவான். அதுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டான் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையை நோக்கி போவான். இதெல்லாம் தான் லாஜிக். டார்கெட்டை நீங்கள் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டார்கெட்டாக நீங்கள் வந்து மேலே அச்சீவ் பண்ணிட்டு போகணும். ஓகே கைஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சேனலில் சொன்ன லெவல்ஸு ரொம்ப அக்யூரேட்டாக இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட்னு சொல்லி ஒரு ஸ்டாக் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராக்டிஸ்க்காக நான் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி நான் வந்து குரூப்பில் போட்டிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அதை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கும் வந்து இவங்க எல்லாமே வந்து செமிகண்டக்டர்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்குலாம் நல்ல க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள். ஓகே கைஸ். அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்த அந்த கன்சல்டேஷன் பாக்ஸ்க்குள்ளே வந்து யாரும் ட்ரேட் எடுக்காதீங்கன்னு. நம்ம மார்க்கெட்டு கேப் அப் ஆனதுனால இந்த ஜோனுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து எங்கே வந்திருக்கான், திரும்ப அந்த கன்சல்டேஷன் பாக்ஸ்க்குள்ளே வந்திருக்கான். திரும்பவும் நாளைக்கு இந்த பாக்ஸ் ஜோனை பிரேக் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து உஷாராக இருக்கணும். மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான் 936 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்சைடு. ஸோ ஓகே, அதுக்கான வீடியோ நான் திரும்ப இப்போ போடுறேன். இது வந்து போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் நம்ம பண்ணியாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்த நண்பர்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகே கைஸ். ஸோ ப்ளீஸ் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல்.